ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் அவங்க தி ஸ்பைடர்மேனோட புது லீக்ஸ் கிடச்சிருக்குதுங்க. டே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்கிறதுக்கு ஒரேடியாக போட்டு கொளுத்திடலாமேடா அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெய்லரை விட்டு தொலைங்கடா. எத்தனை நாளைக்கு லீக்ஸே பார்த்துட்டு இருக்கு அப்படி மாதிரி தாங்க இருந்துட்டு இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஷூட்டிங் ஃபுட்டேஜஸ் லீக் ஆச்சு, அப்புறம் பிக்ஸ் ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் ட்ரெய்லரே லீக் ஆச்சு. ஆரம்பத்தில் ஷூட்டிங் பிக் லீக் ஆச்சு, அப்புறம் ஷூட்டிங் செட்லாம் லீக் ஆச்சு, அப்புறம் டீசர் ட்ரெய்லரே லீக் ஆச்சு. இப்போ என்னடானா ப்ரோமோ ஆட்டும் லீக் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு டேரெக்டாக அந்த ட்ரெய்லரை விட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். எப்பயோ விட வேண்டிய ட்ரெய்லர் இன்னும் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. இந்த 2 வாரத்துக்குள்ள ட்ரெய்லர் வந்துணுன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இதுன்னு சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. தாண்டா விடுவா சோனி அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஆக்சுவலி இப்போ லீக்கான ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டியது தானாங்க. அதெல்லாம் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்தாங்களாம் ஒரு ப்ரோமோ ஆர்ட்ட அந்த ஃபோட்டோஸ்லாம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவனோ ஒரு ஹேக்கர் உள்ளே பூந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டானா வெளியே. சும்மா விட்டுருந்தா அவங்களே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கடா. எதுக்கு வேலை மெனக்கெட்டு உள்ளே பூந்து ஹேக் பண்ணா அப்படின்னு தெரில. பட் ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டான் போல். இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆன்லைனில் சுற்றிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். இங்கே நான் எது அதிகமே போகிறது கிடையாது. இங்கே அதை தான் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் பண்ண போகிறேன். பட் இங்கே நான் எந்த பிக்சர்ஸையுமே போட போகிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ரிலேட்டடான ஏதாச்சும் காமிக் இமேஜஸோ ஏஐ இமேஜஸோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதெல்லாம் போட்டால் காப்பி அடிச்சு தூக்கிடுவாங்க. என்னோட இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுறேன், அங்கே செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரோமோ ஆட்டையெல்லாம் வச்சு பார்க்கும்போது படத்தில் உண்மையிலேயே பற்றியா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்றது தெரியுது. பட் இது ஸ்டில் ஸ்பைடர்மேன் படமாடா. ஸ்பைடர்மேனுக்கு ஸ்க்ரீன் டைம் இருக்குமா? எனக்கு அதை நினச்சா தாங்க கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. ஒன்று ஸ்பைடர்மேனுக்கு ஸ்க்ரீன் டைம் குறைஞ்சிரும், இல்லைனா மற்ற வில்லன்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு மாண்டேஜஸில் வர ஒன் ஷாட் வில்லன்ஸாக ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு சின்ன பக்குன்னு வந்துட்டு இருக்கு. பார்ப்போம் இருங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்றது. இப்போதைக்கு இந்த பிக்சர்ஸ் என்ன, இதில் என்னென்னலாம் காட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம லைனாக பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ரோமோ ஆட்டுக்காக ஒரு இமேஜ் ரிலீஸ் பண்ணி டொரிட்டோஸோட விளம்பரம், அந்த விளம்பரத்துக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்து அவரோட காமிக் போஸான அந்த ஒரு வெப் ஷூட்டிங் போஸை கொடுத்துட்ருக்காப்ல. அண்ட் அவர் கையை பாருங்களேன், வெப் ஷூட்டர் கிடையாதுங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட கையிலேருந்து வெப்ஸ் வெளியே இருக்கு. படத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவருக்கு ஆர்கானிக் வெப்ஸ் ஃபார்ம் ஆக போகுது. அவர் ஒரு குக்கனுக்குள்ளே போயிட்டு எவால்வ் ஆகிட்டு வர மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. பட் இந்த இடத்துல ப்ரோமோலேயே கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது பாசிபிளி இந்த படத்தில் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஆர்கானிக் வெப்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஷூட்டிங் ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்துட்டு பெருசாக ஒரு வெப் ஷூட்டர் இருந்துட்டு இருக்கோம். அப்சல்யூட்லி இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எந்த ஒரு ரிசோர்ஸஸுமே கிடையாது. ஹோம் கமிங்கில் பார்த்தீங்கன்னா எப்படி அவரோட ஹோம் மேட் சூட் இருந்துட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி தான் இவர் திரும்ப எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கிட்ட ஸ்டாக் டெக்னாலஜி, ஏ டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெறும் ஸ்பைடர்மேன் மட்டும்தான். ஸோ அவர்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் அதை அவரோட சூட்டை உருவாக்கி இருந்திருக்காரு. ஸோ இப்போ இந்த சூட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் அந்த வெப் ஷூட்டருமே கொஞ்சம் பல்காக பெருசாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த இடத்துல அது இல்லைன்ற போது உண்மையாகவே இந்த படத்தில் நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு வந்து ஆர்கானிக் வெப்ஸ் ஃபார்ம் ஆயிருமோ, டோபி மேக்கருக்கு அப்புறம் இவருக்கு தான் ஃபார்ம் ஆக போகுதுன்ற மாதிரி நினைக்கிறேன். பார்ப்போம் இருங்க, இவரோட பாடி எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி பயாலஜிக்கலாக சேஞ்ச் ஆகுது, எப்படி இவருக்கு ஆர்கானிக் வெப்ஸ் வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி லீக்கான அந்த ட்ரெய்லர் டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவருக்கு ஒரு ஜீன் மியூட்டேஷன் நடக்க போதான். இந்த படமே அந்த மியூட்டேஷனை பற்றினது தான் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஹல்க்குமே பார்த்தீங்கன்னா மியூட்டேட் ஆனவர். ஸோ அவர்கிட்ட போய் நம்ம ஸ்பைடர்மேன் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரிலாம் படத்தில் நிறைய சீன்ஸ் இருந்துட்டு இருக்கா. ஹல்க்கை பற்றி வரேன், அந்த பிக்சருமே லீக் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த படத்துக்குள்ளே ஒரு ஜீன் மியூட்டேஷன் ஆகி அதன் மூலமாக எவால்வ் ஆகிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் படத்துக்குள்ளே வச்சுருந்துருக்காங்களா. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத போக போக நம்ம பார்த்துடலாம். அண்ட் அடுத்தடுத்த பிக்சர்ஸை பற்றி பேசுகிறோன்னா ஒரு பிக்சரில் ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு டாம் ஸ்டோனை தான் காட்டியிருக்காங்க. டாம் ஸ்டோன் ஸ்பைடர்மேனோட கழுத்தை பிடிச்சி தூக்கி நிப்பாட்டியிருக்காப்புல. டாம் ஸ்டோன் ஒரு தனி மாப் பாஸாக தான் காட்ட போகிறாங்க. தனி மாப் பாஸா இல்லை கிங் பின்க்கு கீழே வருவாரா அப்படின்றதும் ஒரு டவுட் தான். நிறைய பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இவர் கிங் பின் கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் தி ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று இவர் கிங் பின்க்கு ஆப்போசிட் ஆனவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காமிக்கில் ஆக்சுவலி இவர் ஒரு மாப் பாஸ் தான். பட் படத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத பார்த்தா தான் தெரியும். அண்ட் உண்மையிலேயே ஒரு செம ஸ்ட்ராங்கான ஆள் தாங்க. ஸ்பைடர்மேனே கழுத்தை பிடிச்சி தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்காரு. இதுவுமே ஆக்சுவலி ஒரு காமிக் போஸ்டர் தான். அதையுமே அப்படியே இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த போஸ்டர் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் இவருக்கு நிறைய பயங்கரமான சண்டைகள்லாம் இருக்க தான் போகுது. அண்ட் ஸ்கார்பியனோட ஒரு பிக்குமே கிடச்சிட்டு இருக்கு. ஸ்கார்பியன் சூட்டெல்லாம் ஓகே தான், வால் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துட்டு இருக்கு. காமிக்கில் ஆக்சுவலி இப்படி ஒரு வால் இருக்காது. அந்த கேம்ஸில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஒரு மெக்கானிக்கல் டெயில் தான் இருந்துட்டு இருக்கோம். பட் இந்த இடத்துல அவருக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு ராட்ஸ் அப்படியே இந்த ராடு பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சறதுக்கு எப்படி ஃபிட்டிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னே தெரில. என்ன டிசைன்ரா இது அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது படத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் போதுன்னு தெரில. இது என்னமோ எனக்கு பெருசாக செட் ஆகலைங்க. இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இந்த காமிக்ஸில் வந்த மாதிரியோ இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஸ் ஸ்பைடர்மேன் சீரிஸில் வந்துச்சு அந்த மாதிரியோ இல்லை கேமில் வந்த மாதிரியோ கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தது என்னமோ செட் ஆகலை. மேபி படத்துக்காக டிஃப்ரென்ஸ் காட்டணும்னு பண்ணாங்களோ என்னவோ. இந்த டேல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்து பூமராங்கோட லுக்கு. பூமராங்குமே பார்த்தீங்கன்னா அவரோட காமிக் சூட் அண்ட் காஸ்டியூமில் தான் பவர்ஸோட தான் வந்துட்டு இருக்காப்ல. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூமராங்கா ப்ளே பண்ண போகிறது டாம் ஹாலண்டோட தம்பி ஹாரி ஹாலண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹாரி ஹாலண்டா ஆல்ரெடி நம்ம ஹோம் கமிங்லேயே பார்த்துருப்போம். ஒரு சைக்கிள் திருடனாக வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்குமே ஒரு சீன் வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த சீனை படத்தை விட்டே தூக்கிட்டு இருக்காங்க.
அவரோட கதையை கண்டினியூ பண்ணலான்னு பிளான் வச்சிருக்காங்க இனிஷியலாக. அதுக்கப்புறம் அது வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சீனையே தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூமராங்கா அவர் தான் வரப்போறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். இப்போதைக்கு அது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படல. மேபி ஏதாவது சர்ப்ரைஸ் கேமியோவாக வேணால் வச்சிருக்கலாம். அண்ட் அடுத்து டெரண்டலோட லுக் தான் காமிக்லேருந்து மொத்தமாக வேறுபட்ட மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அவருமே வந்துட்டு இந்த ஃபுட் கிளானில் வருவாங்களே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு நிஞ்சாஸ், அந்த மாதிரி தாங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரெட் நிஞ்சாஸ் குரூப்புமே இந்த படத்தில் வரப்போது. அவருக்கும் ஸ்பைடர்மேனுக்குலாம் சண்டை இருக்குது. அண்ட் அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ் தான் ஜாக்கி சானோட அந்த ஒரு ஸ்டன்ட் டீம் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறதாலாம் சொல்லியிருக்காங்க. ஜாக்கி சான் ஸ்டன்ட் டீமே இறங்கி வேலை பார்த்துருக்காங்கன்னா பயங்கரமான நிஞ்சா ஃபைட்ஸ்லாம் இருக்கலாம். பட் என்ன சம்மந்தம், லைக் அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? டெரண்டோலா அந்த குரூப்பில் ஒன் ஆஃப் தி ஆளாக இருப்பானா? டெரண்டோலாக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? இது எப்படி கனெக்ட் ஆக போகுது? என்ன மாதிரி வரப்போகுது? என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துலாம். ஆனால் இவன் லுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. காமிக் லுக் இது கிடையாது. கம்ப்ளீட்டாக வேறுபட்ட ஒரு லுக்காக தான் அதை காட்டியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த படத்தில் எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படின்றத. மேபி அந்த நிஞ்சாஸ்க்கு ஒரு லீடர் மாதிரி, அந்த குரூப் ஆஃப் நிஞ்சாஸ்க்கு ஒரு லீடராக அவனை காட்டப்படலாம். அண்ட் அட் லாஸ்ட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஹல்கோட லுக்கு வந்துட்டோம். ஹல்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த படத்தில் க்ரீன் ஹல்க் சேவேஜ் ஹல்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் க்ரீன் ஹல்க் கிடையாது. நாம் இப்போ படத்தில் கிரே ஹல்க்கை பார்க்க போகிறோம். கிரே ஹல்க்கு தான் சேவேஜ் ஹல்க்காக பார்க்க போகிறோன்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது இது ஃபுல் கிரே கலர் மாதிரி தெரியலைங்க. ஒரு பேல் க்ரீன் கலரில் தான் வந்துட்டு இருக்கு. வெளுத்து போன மாதிரி தான் வந்துட்டு இருக்காப்ல. இது ஃபுல் கிரேஷ் கிடையாது, ஃபுல் க்ரீனும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சோம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த ஒரு லுக்கு ஹல்க் லுக் எனக்கு என்னமோ பெருசாக செட் ஆகலைங்க. ஹல்க் கிரீன்ல இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது ஒரு டார்க் கிரீன் கலரில் லைக் இந்த இன்கிரெடிபிள் ஹல்கில் வந்த மாதிரிலாம் இருந்தால் தான் பயங்கரமாக இருக்கும். இந்த ஒரு லுக்கு எனக்கு என்னமோ பெருசாக செட் ஆகலை. அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி எம்சியூக்குள்ளே வந்து அந்த ஹல்க் மாதிரியே வச்சிருக்கலாம். ஒரு வெளுத்து போன ஒரு லுக்கில் இருக்காப்புல. மேபி போக போக படத்தில் க்ரீன் ஆயிடுவாரோ. பட் என்னவோ ஒரு வழியாக அந்த படத்தில் சேவேஜ் ஹல்க் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் காட்டுங்கடா டே. ஏன்னா அடுத்து டூம்ஸ்டே படம்லாம் வரப்போகுது. டூம்ஸ்டேலலாம் ப்ரொஃபஸர் ஹல்க்கை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு சேவேஜ் ஹல்க் வேணும். அவர் இருந்தால் தான் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது சேவேஜ் ஹல்க்கோட பவர் என்னன்னு தெரிஞ்சு அவங்களை கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க கொண்டு வராங்களா இல்லையா அப்படின்றத. கொண்டு வந்தால் பயங்கரமாக இருக்கும் உண்மையிலேயே. அண்ட் பனிஷரை பற்றி ஒரு லுக்கு லீக் ஆன மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. பனிஷரை பற்றி எந்த ஒரு லீக்கும் வரலைங்க. ஸோ பனிஷர் இந்த படத்தில் இருக்காரு. பட் அவரை பற்றின எந்த ஒரு லுக்குமே இப்போதைக்கு வரல. சேடி சிங் கேரக்டரை ஸ்டில் கொஞ்சம் பொத்தி பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் என்ன கேரக்டர்ன்றது லீக் ஆகலை. அதை பற்றியுமே எந்த ஒரு டிஸ்கஷனுமே வரல. சேடி சிங் கேரக்டரை மட்டும் கொஞ்சம் பொத்தி வச்சுருக்காங்க. எதனா சர்ப்ரைஸாக இருக்குமோ? என்ன மாதிரி சர்ப்ரைஸாக படத்தை பார்த்தா தான் தெரியும். அந்த கேரக்டரை சொதைப்படாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. என்ன நடக்க போகுது அப்படின்றத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த லீக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.